வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் முதல் 1/6/2024 மாலை 4 மணிக்கு சனிக்கிழமையில் செவ்வாய் பகவான் மிதுனத்திலேயே போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30 நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் எவ்வாறு பலனை வாரி வழங்கப் போகிறது? இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பிரவேசிக்கிறாங்க. 6ஆம் பாவகத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் பிரவேசிக்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் அனைவருமே கலத்திர பாவகமான 7ஆம் இடத்தில் பிரவேசிப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் கிடைப்ப போகின்றது அப்படின்ற விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேன்மேலும் மாதமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையப்போகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொத்துக்களில் சற்று வில்லங்கம் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த வில்லங்கள் தீர்வதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ஆம் இடத்துல பிரவேசம் பண்ணுறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் உங்களுக்கு வழிவிடும் அப்படின்றத தான் சொல்லப்படுது. பரவாயில்லப்பா, பேசி தீர்த்துக்கலாம், இவ்வளோ நாள் நம்ம சண்டை போட்டிருந்தோம், இந்த சொத்து விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே அப்படின்ற மாதிரி ஒரு சமாதான பேச்சு ஏற்பட்டு உங்களுடைய சொத்து விஷயங்கள் இப்பொழுது தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும் காலம் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த உங்களுடைய உத்தியோகம் மாறி போகும். தொழில் மாற்றங்கள் உண்படும். 2 தொழில்கள் ஏற்படும் அல்லது வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்துல சனி பஞ்சரிக்கும் போது உங்களுடைய சகோதர ஸ்தானத்தில் சிறு சிறு சடங்குகள்
3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுடைய சகோதர ஒற்றுமையில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். அதனுடைய பரிகார விதிகளை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய சகோதர ஒற்றுமையை மேம்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுடைய தொழில் நலிவடைந்த தொழில்கள் இப்போது ஏற்றமிகு மாதமாக அமையப்போகிறது. உங்களுடைய தொழில் ஆரோக்கியம் அடையும், உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமானையும், உங்களுடைய மனைவியினால் ஒரு யோகம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன், 6க்குண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கா. 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலை சற்று கடன் வாங்கி பெருசு பண்ணுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், தடை தாமதங்கள் விலகி அற்புதமான மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் அமையப்போகின்றது. தனுசு ராசி நேயர்களுக்கு தினசரி இந்த மாதம் உங்களை தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை கிரக தோஷத்திலிருந்து தீர்வுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்கள் தினந்தோறும் இந்த மாதம் முழுவதுமே 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்களுடைய செவ்வாய் பகவானை இயக்கிறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இது ஒரு தாந்திரிக பரிகாரமாக உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்றத சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுடைய வீட்டில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மரம் நீங்கள் உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தேக்கு மர கட்டில், தேக்கு மர பீரோ, தேக்கு மர சோபா அப்படின்றது உங்களுடைய நிலை கூட சரி. தனுசு ராசி நேயர்கள் வீட்டில் அதிகமான தேக்கு பொருட்கள் தேக்கி வைப்பதால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் அற்புதமாக இந்த தனலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமியினுடைய யோகங்கள் உங்களுக்கு கிடைத்து தன ஆகர்ஷணம் பெற்று உங்களுடைய வீடு அற்புதமாகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய விஷயமாக இந்த தேக்கு மரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேலோங்கணும் அப்படின்னா இரத்த தானம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் இரத்த தானம் செய்யுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு யோகங்கள் அதிகரிக்க திருநங்கைக்கு உதவி செய்தால் மேலும் பல யோகங்கள் கிடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு மேற்கு பார்த்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு அற்புத பலாபலனை தரும், தொழில் அபிவிருத்தியை தரும், கடன்களில் இருந்து நீங்குவதற்கு உண்டான வழிவகைகளை கொடுக்கும், வீடு கட்டும் யோகத்தை கொடுக்கும். மேற்கு பார்த்த ஆலயங்கள் அது முருகனாகட்டும், அது தனுசு ராசியினுடைய வீட்டில் எப்பயுமே பழம்பெரும் காவியங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது மகாபாரதமாக இருக்கலாம், ராமாயணமாக இருக்கலாம். இந்த மகாபாரத ராமாயணமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல்கள் தனுசு ராசி நேயர்கள் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புத்தகங்கள்லாம் இந்த தனுசு ராசி வீட்டுக்காரங்க கூட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும், யோகங்களை கொடுக்கும். கிரக சஞ்சாரங்களை இயக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் நீர் மோர் தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை கொண்டு போகும், தொழிலில் மேம்படும். தனுசு ராசி நேயர்கள் நவதானிய வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய வழிபாடாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையப் போகின்றது. தனுசு ராசி நேயர்கள் இரவு நேரத்திற்குள்ள தூங்கும் போகும் முன் வெற்றிலை போடுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. தாம்பூலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, பழங்கால முறை அது. இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது.
ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்தி.